பண்ணையும் ரொம்பவே ஃபேமஸ் தான். இந்த மீன் பண்ணைய அமைச்சு மீன் குஞ்சுகள் மற்றும் உற்பத்தியில 26 வருஷத்துக்கு மேலா விவசாயி முருகேசன் ஈடுபட்டு இருக்காரு. மீன் வளர்ப்புல இவருடைய அனுபவங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. இது லாபகரமா ஓடிட்டு இருக்கு, நமக்கு இதுவரைக்கும் ஓடிட்டு இருக்கு. 96ல இருந்து ஓடிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி மீன் வளர்ப்பு இயற்கையா முறையில் குஞ்சு வேணும். அதுக்கு சீக்கிரம் நோய் நொடியெல்லாம் வராதுங்க. இயற்கை முறையில் கெமிக்கலுக்கு போனாலும் நோய் நொடி உருவாகும். அதே மாதிரி மீன் வளர்ப்புல ஒரு ஏக்கர் 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குங்க. தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டையை சேர்ந்தவர் தான் இவரு. கட்லா, ரோகு, மிருகால் மீன்கள், புல்கெண்டை இந்த மாதிரி பல்வேறு வகையான மீன்களை வளர்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்துல வேணாலும் மீன் வளர்க்கலாம். பொதுவா மீன் வளர்க்கணும்னா நீரோட தன்மை 7.5 pH இருக்கணும். அதே மாதிரி மீன் வளர்ப்புல மண் வளத்தையும் நீரையும் கெடுக்காத வகையில குளத்தை பராமரிக்கணும். சூரிய ஒளி படும் வகையில கிழக்கு மேற்குல குளத்தை வெட்டிட்டு மீன் குஞ்சுகள் வெளியே போகாத வரைக்கும் கரைகளை அமைச்சு அதுக்கப்புறமா மீன் குஞ்சுகளை அதுல விட்டு வளர்க்கலாம். காலை மற்றும் மாலை நேரத்துல தீவனம் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். 2 இன்ச் மீன் குஞ்சுகளை வளர்த்தா அறுவடை செய்யறதுக்கு 10 மாசங்கள் ஆகும். இல்லனா விரைவில் அறுவடை பண்ணணும்னா 100 கிராம் குஞ்சுகளை குளத்துல விட்டுட்டு ஒரு சில மாசங்கள்ல அறுவடை பண்ணலாம். ஒரு ஏக்கர்ல 6000 குஞ்சுகள் வர வளர்க்கலாம். 1 டன் மீனை பிடிக்கிறதுக்கு 1.5 டன் அளவிலான தீவனம் தேவைப்படும். ஆனா நீரும் மண்ணும் சுத்தமா இருந்தா தீவன செலவு குறையும். கண்ட தீவனங்களை அதிக அளவுல குளத்துல கொட்டினா பாத்தீங்கன்னா மண்ணும் நீரும் வீணாகிடும். இதனால மீன் குஞ்சுகள் வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படும். இந்த மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் 80% உணவு இயற்கையாவே கிடைச்சிடும். 20% உணவு மட்டும்தான் நாம கொடுக்கணும். அதிலையும் 2% உணவு உடல் எடையை அதிகரிக்கும் மேல் உணவு. இந்த மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் சில தடவை லாபம் கிடைக்காதுங்க. ஆனா நஷ்டமும் ஏற்படாது. விவசாயம் போலதாங்க மீன் வளர்ப்போம். இங்க உற்பத்தி செய்யப்படும் மீன் குஞ்சுகள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுது. யாராச்சும் இதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் குறைஞ்ச அளவுல செய்யுங்க. அதுக்கப்புறமா படிப்படியா 1 ஏக்கர்ல குளம் வெட்டி அதை சுத்தி தென்னை மரம்லாம் நட்டு வைங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதுலயும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.